சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை எனும் உலகச் சிறப்பும் பெருமையும் மிக்க ஓர் அரிய செயல். வாழ்க்கை ஆதாரங்களுள் ஒன்றான ஓர் உன்னத கலை விவசாயம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து நமது முன்னோர்களின் வரலாற்று கிடங்காக திகழும் நமது மதுரையில் விவசாயத்தை காக்க எழும்பப்பட்டதுதான் நமது மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். 385 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இவ்வளாகம் 1965ஆம் ஆண்டு மதுரை வேளாண்மை கல்லூரியாக தொடங்கப்பட்டது. 1969இல் முதுகலை மையமாக உயர்த்தப்பட்டது. பின்பு 1971ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உட்பிரிவு கல்லூரியாக இணைக்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு இவ்வளாகம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரை என பெயர் பெற்றது. கல்லூரியின் ஆரம்ப காலத்தில் தொடங்கி இன்று வரை பல்வேறு கல்விசார் வளர்ச்சிகளும் தொழில்நுட்பங்களும் கட்டிட மேம்பாடுகளும் பல காலங்களில் பரிணாம வளர்ச்சி பெறுவது போல் மெருகேறி இன்றைய தோற்றத்தை பெற்றுள்ளது. 1968ஆம் ஆண்டில் உளவியல் துறையின் மத்திய பண்ணை உருவாக்க பெற்றது. இத்துறையின் ஒரு பாகமாக விவசாயம் சார்ந்த பறவைகள் மற்றும் விலங்குகள் ஆகிய மாடு, ஆடு, கோழி, பன்றி போன்றவையும் கால்நடை வளர்ப்பு பிரிவின் மூலம் வளர்க்கப்படுகின்றன. 1965இல் கட்டப்பட்ட நூலகமானது 1994இல் இன்று நாம் காணும் தோற்றத்தை பெற்றது. இந்நூலகத்தில் 60,000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள், ஆய்வறிக்கைகள், முந்தைய தொகுதிகளுடன் 200 இருக்கை வசதிகளும் உள்ளன. 2001ஆம் ஆண்டில் இணைய உலா மையம் எனும் பிரவுசிங் சென்டர், 2010இல் வேளாண் மாநாடு அறை எனும் அக்ரோ கான்ஃபரன்ஸ் ஹால், 2019இல் 3ஆம் தளம் எழுப்பி தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய உயர் தொழில்நுட்ப வகுப்பறைகள் மற்றும் தேர்வு அறைகள் கட்டப்பட்டன. கல்லூரியின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடும் முனைவர் அறை மற்றும் பல்வேறு உதவித்தொகைக்கான வசதிகள் செய்து தரும் கல்வி பிரிவு இக்கல்லூரியின் முக்கிய குறியீடுகளாகும். கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நமது கல்லூரியின் சிறப்பே பல்வேறு துறைகளின் கட்டமைப்புதான். 1965இல் தொடங்கி இன்றைய நாள் வரை 12 துறைகள் வளர்ந்துள்ளன. அவை 1965இலிருந்து நமது கல்லூரியில் உள்ள துறைகள்: முதலாவதாக ஆய்வகத்தில் அதிநவீன கருவிகளான தூண்டப்பட்ட பிளாஸ்மா ஆப்டிக்கல் எமிஷன் ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர் கருவி, அணு உறிஞ்சுதல் கருவி ஆகிய கருவிகளுடன் மண்வளம் மேம்பாட்டில் பல புதிய திட்டங்களை மேற்கொள்ளும் மண் மற்றும் சுற்றுப்புற சூழலியல் துறை. 178 ஏக்கர் அளவிலான ஆராய்ச்சி நிலங்கள், ஒருங்கிணைந்த பண்ணை, மத்திய பண்ணை, கால்நடை வளர்ப்பு பிரிவு மற்றும் உழவு சார்ந்த பண்ணை இயந்திரங்கள் ஆகிய அனைத்து விவசாயம் சார்ந்த மையக்கூறுகளை உள்ளடக்கிய உழவியல் துறை. குளிரை தாங்கி வளரக்கூடிய மதுரை 3 நெல் ரகம், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மதுரை 5 நெல் ரகம், உயர் விளைச்சல் தரும் மதுரை 1 உளுந்து ரகம் மற்றும் மானாவாரிக்கேற்ற மதுரை 1 குதிரைவாளி ரகத்தை வெளியிட்ட பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை. உயிரியல் முறையில் பல்வேறு பூச்சிகளை உண்டு அழிக்கக்கூடிய பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சி என்ற இறை விழுங்கியை கடந்த 5 ஆண்டுகளில் 1 கோடி முட்டைகளுக்கும் மேல் உற்பத்தி செய்து தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு வழங்கி சாதனை படைத்துள்ள வேளாண் பூச்சியியல் துறை. NADP வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பண்ணை இயந்திரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு சோதனை மையத்தை நிறுவி வரும் வேளாண்மை பொறியியல் துறை. ICSSRின் ஆதரவின் கீழ் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பு குறித்த ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை நடத்தி 2 முதுகலை மாணவர்கள் மற்றும் 2 முனைவர் பட்ட படிப்பு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் செயலாற்றிய வேளாண் பொருளியல் துறை. மதுரை 2 கத்திரி ரகம், மதுரை 1 பீர்க்கங்காய் ரகம், மதுரை 2 கொத்தவரை ரகத்தை தொடர்ச்சியாக 2022, 23 மற்றும் 24ஆம் ஆண்டுகளில் வெளியிட்ட 20 ஏக்கர் அளவிலான பழப்பண்ணையை மேற்பார்வையிடும் 1966இல் துவங்கப்பட்ட தோட்டக்கலை துறை. மதுரை 1 மற்றும் மதுரை 2 போன்ற உயர் விளைச்சல் தரக்கூடிய சிப்பி காளான் ரகத்தை உருவாக்கி மிகப்பெரிய அளவில் காளான் வளர்ப்பு பயிற்சிகள் அளித்து வரும் 1968இல் துவங்கப்பட்ட பயிர் நோயியல் துறை. விவசாய பெருமக்கள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர்கள் போன்றவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சார்ந்த ஆராய்ச்சிகள் மற்றும் பல்கலைக்கழக நிதியுதவியுடன் 25 ஆராய்ச்சிகளும் வெளி நிதி உதவியுடன் 20 ஆராய்ச்சிகளும் செய்துள்ள 1971ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட வேளாண் விரிவாக்கம் மற்றும் ஊரக சமூகவியல் துறை. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து
வெளியிடப்பட்ட வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் பசுந்தாள் உரப்பயிர்களின் ஆதார சான்று மற்றும் உண்மை நிலை விதைகளை உற்பத்தி செய்யும் 1981 துவங்கப்பட்ட விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை. உள்ளூர் விவசாயிகளின் தேவைகள் அறிந்து கரிம வேளாண்மை மற்றும் மண் ஆரோக்கியத்தை முதன்மைப்படுத்தி பயன் தரும் நுண்ணுயிரிகள் எனப்படும் பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ் மற்றும் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உயிரினங்களான பிளான்ட் குரோத் ப்ரமோட்டிங் ஆர்கானிசம்ஸ் போன்றவற்றை மிகப்பெரிய அளவில் தயாரித்து வரும் 1984 துவங்கப்பட்ட வேளாண் நுண்ணுயிரியல் துறை. உசிலம்பட்டியில் ஒரு பழங்குடி கிராமத்தில் மருத்துவ மூலிகை செயல்துறை நிலையத்தை நிறுவிய 2014 துவங்கப்பட்ட உயிரி தொழில்நுட்பத்துறை. தொடிப்பொழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். வேளாண்மை என்றாலே உழவும் உழவியல் தொழில்நுட்பங்களும் தான் நம் கண் முன்னே பிரதிபலிக்கும். அந்த வகையில் எந்த கல்லூரிகளிலும் இல்லாத தனித்தன்மையுடைய இயந்திரங்களும் வாகனங்களும் நம் கல்லூரியின் உழவியல் துறையில் உள்ளன. லேசர் லெவலர் எனப்படும் லேசர் நில சமன்படுத்தி, பேடி டிரான்ஸ்பிளான்டர் எனும் நாற்று நடவு இயந்திரம், சீட் பேக்கிங் மெஷின் எனும் விதை நிரப்பி, பன் ஃபார்மர் எனும் கரை அமைக்கும் கருவி, இவை மட்டுமன்றி பல்வேறு விவசாயம் சார்ந்த இயந்திரங்கள் இக்கல்லூரியில் உள்ளன. இவை மட்டுமல்லாமல் வானிலை ஆய்வு மையமாக பிரின்சிபல் அப்சர்வேட்டரி கிளாஸ் பி நமது வளாகத்திலேயே உள்ளது. இவ்வாறாக கல்வி சார்ந்த பணிகள் அனைத்தும் இத்துறைகளின் வழி சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. இவற்றுடன் மாணவர்களின் சமூக சேவை மனப்பான்மையை விரிவாக்கும் வண்ணம் இளம் வயதினருக்கான ரோட் ட்ராக் கிளப், NCC எனப்படும் தேசிய மாணவர் படை, NSS எனப்படும் நாட்டு நலப்பணி திட்டம் போன்ற செயல்பாடுகளும் நமது கல்லூரியில் உள்ளன. சுவர் இருந்தால்தான் சித்திரம் பழக முடியும். நமது கல்லூரியில் அரங்கேறிய கட்டிட வளர்ச்சியோ ஏராளம். அவற்றின் அணிவரிசையாக 1965 நமது கல்லூரியின் அடையாளமான கக்கன் கலையரங்கம், 94 ஆசிரியர் விடுதி அமைத்தல், 95 இயற்பியல் அறிவியல் அரங்கம், 99 AHRDP விவசாய ஆராய்ச்சி தகவல் மையம், 2004 மண்டல பகுப்பாய்வு ஆய்வகம், 2005 தி ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் MAS லேப், 2008 விதை சுத்திகரிப்பு மையம், 2009 விவசாயிகள் தங்கும் விடுதி, 2011 போக்குவரத்திற்கான சாலை வசதிகள், 2012 கல்லூரியின் முன் வளாகத்தில் மதிப்பிற்குரிய திரு கக்கன் மற்றும் திரு மரிய குழந்தை அவர்களின் உருவச்சிலை அமைத்தல், 2017 புத்தாக்கம் மையம், 2021 ஆண்டில் உளவியல் ஆலோசனை மையம் மற்றும் நீரில் கரையும் உர உற்பத்தி கூடம் அமைக்கப்பட்டது. 2022 ஏர் உழவன் சிலை. 2023 ஆண்டில் பல வளர்ச்சிகள் அரங்கேறின. அவற்றின் அணிவரிசையாக 120 கிலோவாட்ஸ் மின்சக்தி உற்பத்தி செய்யும் சூரிய மின் உற்பத்தி நிலையம், மாணவர்களின் சங்க அறை, கண்காட்சி அறை, நீரூற்றுடன் கூடிய அழகிய தோட்டப்பரப்பு அமைத்தல் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கம் மதுரை சாப்டர் போன்றவை திறக்கப்பட்டன. இதனை தவிர பல்வேறு உதவிகள் வழங்கும் வகையில் மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அம்யூனிட்டி சென்டர் மற்றும் மாணவர்கள் கூட்டுறவு கடை, ஆரம்ப உடல்நலை மையம், பால் மற்றும் உணவு விநியோகம் செய்யும் மின் ஊர்தி, விருந்தினர்கள் இளைப்பாற புதிய விருந்தினர் மாளிகை, மாணவர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப ஒரு உணவு கடையும் நமது கல்லூரியின் வளாகத்தில் உள்ளது. அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானவை. புத்தக படிப்பு மட்டுமின்றி பல்வேறு சிறப்பு ஆராய்ச்சிகள், எளிய மக்களுக்கான உதவிகள், பயிற்சிகள், மாணவர்களின் நலன் போன்றவற்றை முன்னிலைப்படுத்தும் வண்ணம் அனைத்து துறைகளும் பல செயல்கள் செய்து வருகின்றன. மண் மற்றும் சுற்றுப்புற சூழலியல் துறையின் கீழ் நீரில் கரையக்கூடிய உரம் தயாரிக்கப்பட்டு விவசாயிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்துறைகளுக்கு விற்கப்படுகிறது. இவை மட்டுமன்றி மண்புழு உரமும் விற்பனை செய்யப்படுகிறது. உளவியல் துறையின் கீழ் ஆளில்லா வானூர்தி எனும் ட்ரோன் பயன்பாட்டை தரப்படுத்துதல் மற்றும் ஸ்மார்ட் நீர் பாசனம் குறித்த ஆராய்ச்சிகளும் முதுகலை மாணவர்கள் மூலம் நடத்தப்படுகின்றன. நீரில் மூழ்கும் சகிப்புத்தன்மையுடைய நெல் ரகங்களை DNA குறிப்பான்கள் கொண்டு MAS மூலம் கண்டறியும் ஆராய்ச்சி பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையில் நடந்து வருகிறது. வேளாண் பூச்சியியல் துறையின் கீழ் நீரில் எஞ்சிய நஞ்சுகளை அளவிடும் GCMS என்ற கருவியின் மூலம் துல்லியமாக கணக்கீடு பண்ணப்பட்டு வருகிறது. உயிர் மாத்திரை எனும் பயோ டேப்லெட்ஸ், மின் சுழற்றப்பட்ட நுண்ணுயிரிகள் தயாரித்தல், தொழிற்சாலைகளின் தயாரிப்புகளுக்கு தர பகுப்பாய்வு செய்தல் போன்றவற்றை நடத்தி வரும் வேளாண் நுண்ணுயிரியல் துறை. தோட்டக்கலைத்துறை ஒரு வருடத்திற்கு 15,000க்கும் மேற்பட்ட கொய்யா, மாம்பழம், எலுமிச்சை மற்றும் பப்பாளியின் கன்றுகள்,
காய்கறி விதைகள் போன்றவற்றை விற்பனை செய்து வருகின்றது. விவசாய இயந்திர மதிப்பீடு மற்றும் விவசாயிகளுக்கான தொழில்நுட்ப சேவையும் வேளாண்மை பொருளியல் துறை வழங்கி வருகிறது. மின் சுழற்றப்பட்ட பேசிலஸ் மற்றும் சூடோமோனாஸ் போன்ற தயாரிப்புகளை பெரிய அளவில் விவசாயிகளுக்கு விற்பனை செய்து வருகிறது பயிர் நோயியல் துறை. வேளாண் விரிவாக்கம் மற்றும் சமூகவியல் துறையின் கீழ் வேலைவாய்ப்பு பயிற்சிகள், மொழி திறன் மேம்பாடுகள் மற்றும் உளவியல் சார்ந்த பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. மேலும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கண்காட்சி கூடமும் அமைக்கப்பட்டு வருகின்றன. விதை கிராம திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் பங்களிப்புடன் அவர்களின் வயலில் விதை பண்ணை அமைத்து தரமான விதையை உற்பத்தி செய்து வரும் விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை. இவ்வாறாக நமது கல்லூரி ஆராய்ச்சியிலும் விவசாய மக்களின் நலனிலும் பெரும் பங்கு வகித்து வருகிறது. படிப்பிற்கு தரும் அதே முக்கியத்துவத்தை விளையாட்டிற்கும் வழங்கி வரும் நமது கல்லூரியில் 9 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட அளவிலான மைதானம் மற்றும் 1976 அமைக்கப்பட்ட விளையாட்டு அரங்கமும் உள்ளன. 400 மீட்டர் அளவிலான ஓட்டப்பந்தய மைதானம், 2015 தளம் எழுப்பப்பட்ட மின் விளக்குகளுடன் கூடிய பாஸ்கெட்பால் கோர்ட் மற்றும் சுற்றுப்புற வேலிகளுடன் கூடிய வாலிபால் கோர்ட்டிற்கு 2025 மின் விளக்கு வசதி செய்து தரப்பட்டது. இம்மைதானத்தில் மாணவர் மாணவியர் என இருவருக்கும் அனைத்து விளையாட்டுகளின் வசதியும் உள்ளது. மேலும் 2022 உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டது. இங்கு பிரத்யேகமான முறையில் உடற்பயிற்சி கூடும், உள் அரங்க விளையாட்டுகளுக்கான வசதிகள் மற்றும் கபடி விளையாட கபடி ஃப்ளோர் மேட் வசதியும் செய்து தரப்பட்டது. நமது வளாகத்தில் மிகப்பெரிய அளவிலான நீச்சல் குளம் வசதியும் 2023 செயல்பாட்டிற்கு வந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் வகையில் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து இங்கு ஒன்றாய் கூடி வாழும் விடுதிகளின் முக்கியத்துவமும் இன்றியமையாதது. CCTV கண்காணிப்பு, வைஃபை வசதி, சூரியன் மின் உற்பத்தி வசதி, குடிநீர் இயந்திரங்கள் வசதிகளுடன் கூடிய 5 விடுதிகள் உள்ளன. மரிய குழந்தை இல்லம், வைகை இல்லம், காவேரி இல்லம் மாணவியர் விடுதிகளாகவும், வள்ளுவர் இல்லம் முதுநிலை மாணவர் விடுதி மாணவர்களின் விடுதிகளாகவும் நிறுவப்பட்டு வருகிறது. இவ்விடுதிகளின் முன் அலங்கார செடிகள் மற்றும் மரங்களின் மூலம் அழகுபடுத்துதல் மற்றும் அனைவரும் அமர்ந்து உணவுண்ணும் வகையில் பெரிய சாப்பாடு அறைகளும் அனைத்து விடுதிகளிலும் உள்ளன. விழாக்கள் என்றாலே கோலாகலம்தான். மாணவர்களின் தனித்திறமைகளையும் இயல், இசை, நாடகம் போன்றவற்றை பிரதிபலிக்கும் கலை திறன்களையும் வெளிக்கொணரும் வகையில் பல்வேறு விழாக்கள் நமது கல்லூரியில் நிகழ்ந்த வண்ணமே உள்ளன. அந்த வரிசையில் விவசாய பண்டிகையான சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை எனும் உலகச் சிறப்பும் பெருமையும் மிக்க ஓர் அரிய செயல். வாழ்க்கை ஆதாரங்களுள் ஒன்றான ஓர் உன்னத கலை விவசாயம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து நமது முன்னோர்களின் வரலாற்று கிடங்காக திகழும் நமது மதுரையில் விவசாயத்தை காக்க எழும்பப்பட்டதுதான் நமது மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். 385 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இவ்வளாகம் 1965 மதுரை வேளாண்மை கல்லூரியாக தொடங்கப்பட்டது. 1969 முதுகலை மையமாக உயர்த்தப்பட்டது. பின்பு 1971 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உட்பிரிவு கல்லூரியாக இணைக்கப்பட்டது. 1980 இவ்வளாகம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரை என பெயர் பெற்றது. கல்லூரியின் ஆரம்ப காலத்தில் தொடங்கி இன்று வரை பல்வேறு கல்விசார் வளர்ச்சிகளும் தொழில்நுட்பங்களும் கட்டிட மேம்பாடுகளும் பல காலங்களில் பரிணாம வளர்ச்சி பெறுவது போல் மெருகேறி இன்றைய தோற்றத்தை பெற்றுள்ளது. 1968 உளவியல் துறையின் மத்திய பண்ணை உருவாக்க பெற்றது. இத்துறையின் ஒரு பாகமாக விவசாயம் சார்ந்த பறவைகள் மற்றும் விலங்குகள் ஆகிய மாடு, ஆடு, கோழி, பன்றி போன்றவையும் கால்நடை வளர்ப்பு பிரிவின் மூலம் வளர்க்கப்படுகின்றன. 1965 கட்டப்பட்ட நூலகமானது 1994 இன்று நாம் காணும் தோற்றத்தை பெற்றது. இந்நூலகத்தில் 60,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், ஆய்வறிக்கைகள், முந்தைய தொகுதிகளுடன் 200 இருக்கை வசதிகளும் உள்ளன. 2001 இணைய உலா மையம் எனும் பிரவுசிங் சென்டர், 2010 வேளாண் மாநாடு அறை எனும் அக்ரோ கான்ஃபரன்ஸ் ஹால், 2019 3ஆம் தளம் எழுப்பி தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய உயர் தொழில்நுட்ப வகுப்பறைகள் மற்றும் தேர்வு அறைகள் கட்டப்பட்டன. கல்லூரியின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடும் முனைவர் அறை மற்றும் பல்வேறு உதவித்தொகைக்கான வசதிகள் செய்து தரும் கல்வி பிரிவு இக்கல்லூரியின் முக்கிய குறியீடுகளாகும். கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
நமது கல்லூரியின் சிறப்பே பல்வேறு துறைகளின் கட்டமைப்புதான். 1965 தொடங்கி இன்றைய நாள் வரை 12 துறைகள் வளர்ந்துள்ளன. அவை 1965 நமது கல்லூரியில் உள்ள துறைகள். முதலாவதாக ஆய்வகத்தில் அதிநவீன கருவிகளான தூண்டப்பட்ட பிளாஸ்மா ஆப்டிக்கல் எமிஷன் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் கருவி, அணு உறிஞ்சுதல் கருவி ஆகிய கருவிகளுடன் மண்வளம் மேம்பாட்டில் பல புதிய திட்டங்களை மேற்கொள்ளும் மண் மற்றும் சுற்றுப்புற சூழலியல் துறை. 178 ஏக்கர் அளவிலான ஆராய்ச்சி நிலங்கள், ஒருங்கிணைந்த பண்ணை, மத்திய பண்ணை, கால்நடை வளர்ப்பு பிரிவு மற்றும் உழவு சார்ந்த பண்ணை இயந்திரங்கள் ஆகிய அனைத்து விவசாயம் சார்ந்த மையக்கூறுகளை உள்ளடக்கிய உழவியல் துறை. குளிரை தாங்கி வளரக்கூடிய மதுரை 3 நெல் ரகம், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மதுரை 5 நெல் ரகம், உயர் விளைச்சல் தரும் மதுரை 1 உளுந்து ரகம் மற்றும் மானாவாரிக்கேற்ற மதுரை 1 குதிரைவாளி ரகத்தை வெளியிட்ட பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை. உயிரியல் முறையில் பல்வேறு பூச்சிகளை உண்டு அழிக்கக்கூடிய பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சி என்ற இறை விழுங்கியை கடந்த 5 ஆண்டுகளில் 1 கோடி முட்டைகளுக்கும் மேல் உற்பத்தி செய்து தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு வழங்கி சாதனை படைத்துள்ள வேளாண் பூச்சியியல் துறை. NADP வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பண்ணை இயந்திரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு சோதனை மையத்தை நிறுவி வரும் வேளாண்மை பொறியியல் துறை. ICSSRின் ஆதரவின் கீழ் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பு குறித்த ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை நடத்தி 2 முதுகலை மாணவர்கள் மற்றும் 2 முனைவர் பட்ட படிப்பு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் செயலாற்றிய வேளாண் பொருளியல் துறை. மதுரை 2 கத்தரி ரகம், மதுரை 1 பீர்க்கங்காய் ரகம், மதுரை 2 கொத்தவரை ரகத்தை தொடர்ச்சியாக 2022, 23 மற்றும் 24 ஆண்டுகளில் வெளியிட்ட 20 ஏக்கர் அளவிலான பழப்பண்ணையை மேற்பார்வையிடும் 1966 துவங்கப்பட்ட தோட்டக்கலை துறை. மதுரை 1 மற்றும் மதுரை 2 போன்ற உயர் விளைச்சல் தரக்கூடிய சிப்பி காளான் ரகத்தை உருவாக்கி மிகப்பெரிய அளவில் காளான் வளர்ப்பு பயிற்சிகள் அளித்து வரும் 1968 துவங்கப்பட்ட பயிர் நோயியல் துறை. விவசாய பெருமக்கள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர்கள் போன்றவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சார்ந்த ஆராய்ச்சிகள் மற்றும் பல்கலைக்கழக நிதியுதவியுடன் 25 ஆராய்ச்சிகளும் வெளி நிதி உதவியுடன் 20 ஆராய்ச்சிகளும் செய்துள்ள 1971 ஆண்டு துவங்கப்பட்ட வேளாண் விரிவாக்கம் மற்றும் ஊரக சமூகவியல் துறை. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் பசுந்தாள் உரப்பயிர்களின் ஆதார சான்று மற்றும் உண்மை நிலை விதைகளை உற்பத்தி செய்யும் 1981 ஆண்டு துவங்கப்பட்ட விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை. உள்ளூர் விவசாயிகளின் தேவைகள் அறிந்து கரிம வேளாண்மை மற்றும் மண் ஆரோக்கியத்தை முதன்மைப்படுத்தி பயன் தரும் நுண்ணுயிரிகள் எனப்படும் பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ் மற்றும் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உயிரினங்களான பிளான்ட் growth promoting organisms போன்றவற்றை மிகப்பெரிய அளவில் தயாரித்து வரும் 1984 ஆண்டில் துவங்கப்பட்ட வேளாண் நுண்ணுயிரியல் துறை. உசிலம்பட்டியில் ஒரு பழங்குடி கிராமத்தில் மருத்துவ மூலிகை செயல்துறை நிலையத்தை நிறுவிய 2014 ஆண்டு துவங்கப்பட்ட உயிரி தொழில்நுட்பத்துறை. தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். வேளாண்மை என்றாலே உழவும் உழவியல் தொழில்நுட்பங்களும் தான் நம் கண் முன்னே பிரதிபலிக்கும். அந்த வகையில் எந்த கல்லூரிகளிலும் இல்லாத தனித்தன்மையுடைய இயந்திரங்களும் வாகனங்களும் நம் கல்லூரியின் உழவியல் துறையில் உள்ளன. லேசர் லெவலர் எனப்படும் லேசர் நில சமன்படுத்தி, பேடி டிரான்ஸ்பிளான்டர் எனும் நாற்று நடவு இயந்திரம், சீட் பேக்கிங் மெஷின் எனும் விதை நிரப்பி, பன் ஃபார்மர் எனும் கரை அமைக்கும் கருவி, இவை மட்டுமன்றி பல்வேறு விவசாயம் சார்ந்த இயந்திரங்கள் இக்கல்லூரியில் உள்ளன. இவை மட்டுமல்லாமல் வானிலை ஆய்வு மையமாக பிரின்சிபல் அப்சர்வேட்டரி கிளாஸ் B நமது வளாகத்திலேயே உள்ளது. இவ்வாறாக கல்வி சார்ந்த பணிகள் அனைத்தும் இத்துறைகளின் வழி சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. இவற்றுடன் மாணவர்களின் சமூக சேவை மனப்பான்மையை விரிவாக்கும் வண்ணம் இளம் வயதினருக்கான ரோட் டிராக் கிளப், NCC எனப்படும் தேசிய மாணவர் படை, NSS எனப்படும் நாட்டு நலப்பணி திட்டம் போன்ற செயல்பாடுகளும் நமது கல்லூரியில் உள்ளன. சுவர் இருந்தால்தான் சித்திரம் பழக முடியும். நமது கல்லூரியில் அரங்கேறிய கட்டிட வளர்ச்சியோ ஏராளம். அவற்றின் அணிவரிசையாக 1965 நமது கல்லூரியின் அடையாளமான கக்கன் கலையரங்கம், 94 ஆசிரியர் விடுதி அமைத்தல், 95
இயற்பியல் அறிவியல் அரங்கம் 99 AHRDP விவசாய ஆராய்ச்சி தகவல் மையம், 2004 மண்டல பகுப்பாய்வு ஆய்வகம், 2005 தி ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் MAS லேப், 2008 விதை சுத்திகரிப்பு மையம், 2009 விவசாயிகள் தங்கும் விடுதி, 2011 போக்குவரத்திற்கான சாலை வசதிகள், 2012 கல்லூரியின் முன் வளாகத்தில் மதிப்பிற்குரிய திரு கக்கன் மற்றும் திரு மரிய குழந்தை அவர்களின் உருவச்சிலை அமைத்தல், 2017 புத்தாக்க மையம், 2021 ஆண்டில் உளவியல் ஆலோசனை மையம் மற்றும் நீரில் கரையும் உர உற்பத்தி கூடம் அமைக்கப்பட்டது. 2022 ஏர் உழவன் சிலை. 2023 ஆண்டில் பல வளர்ச்சிகள் அரங்கேறின. அவற்றின் அணிவரிசையாக 120 கிலோவாட்ஸ் மின்சக்தி உற்பத்தி செய்யும் சூரிய மின் உற்பத்தி நிலையம், மாணவர்களின் சங்க அறை, கண்காட்சி அறை, நீரூற்றுடன் கூடிய அழகிய தோட்டப்பரப்பு அமைத்தல் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கம் மதுரை சாப்டர் போன்றவை திறக்கப்பட்டன. இதனை தவிர பல்வேறு உதவிகள் வழங்கும் வகையில் மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அம்யூனிட்டி சென்டர் மற்றும் மாணவர்கள் கூட்டுறவு கடை, ஆரம்ப உடல்நலை மையம், பால் மற்றும் உணவு விநியோகம் செய்யும் மின் ஊர்தி, விருந்தினர்கள் இளைப்பாற புதிய விருந்தினர் மாளிகை, மாணவர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப ஒரு உணவு கடையும் நமது கல்லூரியின் வளாகத்தில் உள்ளது. அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானவை. புத்தக படிப்பு மட்டுமின்றி பல்வேறு சிறப்பு ஆராய்ச்சிகள், எளிய மக்களுக்கான உதவிகள், பயிற்சிகள், மாணவர்களின் நலன் போன்றவற்றை முன்னிலைப்படுத்தும் வண்ணம் அனைத்து துறைகளும் பல செயல்கள் செய்து வருகின்றன. மண் மற்றும் சுற்றுப்புற சூழலியல் துறையின் கீழ் நீரில் கரையக்கூடிய உரம் தயாரிக்கப்பட்டு விவசாயிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில் துறைகளுக்கு விற்கப்படுகிறது. இவை மட்டுமன்றி மண்புழு உரமும் விற்பனை செய்யப்படுகிறது. உளவியல் துறையின் கீழ் ஆளில்லா வானூர்தி எனும் ட்ரோன் பயன்பாட்டை தரப்படுத்துதல் மற்றும் ஸ்மார்ட் நீர்ப்பாசனம் குறித்த ஆராய்ச்சிகளும் முதுகலை மாணவர்கள் மூலம் நடத்தப்படுகின்றன. நீரில் மூழ்கும் சகிப்புத்தன்மையுடைய நெல் ரகங்களை DNA குறிப்பான்கள் கொண்டு MAS மூலம் கண்டறியும் ஆராய்ச்சி பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையில் நடந்து வருகிறது. வேளாண் பூச்சியியல் துறையின் கீழ் நீரில் எஞ்சிய நஞ்சுகளை அளவிடும் GCMS என்ற கருவியின் மூலம் துல்லியமாக கணக்கீடு பண்ணப்பட்டு வருகிறது. உயிர் மாத்திரை எனும் பயோ டேப்லெட்ஸ், மின் சுழற்றப்பட்ட நுண்ணுயிரிகள் தயாரித்தல், தொழிற்சாலைகளின் தயாரிப்புகளுக்கு தர பகுப்பாய்வு செய்தல் போன்றவற்றை நடத்தி வரும் வேளாண் நுண்ணுயிரியல் துறை. தோட்டக்கலைத்துறை ஒரு வருடத்திற்கு 15,000க்கும் மேற்பட்ட கொய்யா, மாம்பழம், எலுமிச்சை மற்றும் பப்பாளியின் கன்றுகள், காய்கறி விதைகள் போன்றவற்றை விற்பனை செய்து வருகின்றது. விவசாய இயந்திர மதிப்பீடு மற்றும் விவசாயிகளுக்கான தொழில்நுட்ப சேவையும் வேளாண்மை பொருளியல் துறை வழங்கி வருகிறது. மின் சுழற்றப்பட்ட பேசிலஸ் மற்றும் சூடோமோனாஸ் போன்ற தயாரிப்புகளை பெரிய அளவில் விவசாயிகளுக்கு விற்பனை செய்து வருகிறது பயிர் நோயியல் துறை. வேளாண் விரிவாக்கம் மற்றும் சமூகவியல் துறையின் கீழ் வேலைவாய்ப்பு பயிற்சிகள், மொழி திறன் மேம்பாடுகள் மற்றும் உளவியல் சார்ந்த பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. மேலும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கண்காட்சி கூடமும் அமைக்கப்பட்டு வருகின்றன. விதை கிராம திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் பங்களிப்புடன் அவர்களின் வயலில் விதை பண்ணை அமைத்து தரமான விதையை உற்பத்தி செய்து வரும் விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை. இவ்வாறாக நமது கல்லூரி ஆராய்ச்சியிலும் விவசாய மக்களின் நலனிலும் பெரும் பங்கு வகித்து வருகிறது. படிப்பிற்கு தரும் அதே முக்கியத்துவத்தை விளையாட்டிற்கும் வழங்கி வரும் நமது கல்லூரியில் 9 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட அளவிலான மைதானம் மற்றும் 1976 அமைக்கப்பட்ட விளையாட்டு அரங்கமும் உள்ளன. 400 மீட்டர் அளவிலான ஓட்டப்பந்தய மைதானம், 2015 தளம் எழுப்பப்பட்ட மின் விளக்குகளுடன் கூடிய பாஸ்கெட் பால் கோர்ட் மற்றும் சுற்றுப்புற வேலிகளுடன் கூடிய வாலிபால் கோர்ட்டிற்கு 2025 ஆண்டில் மின் விளக்கு வசதி செய்து தரப்பட்டது. இம்மைதானத்தில் மாணவர், மாணவியர் என இருவருக்கும் அனைத்து விளையாட்டுகளின் வசதியும் உள்ளது. மேலும் 2022 உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டது. இங்கு பிரத்யேகமான முறையில் உடற்பயிற்சி கூடம், உள் அரங்க விளையாட்டுகளுக்கான வசதிகள் மற்றும் கபடி விளையாட கபடி ஃப்ளோர் மேட் வசதியும் செய்து தரப்பட்டது. நமது வளாகத்தில் மிகப்பெரிய அளவிலான நீச்சல் குளம் வசதியும் 2023 ஆண்டு செயல்பாட்டிற்கு வந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் வகையில் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து இங்கு ஒன்றாய் கூடி வாழும் விடுதிகளின் முக்கியத்துவமும் இன்றியமையாதது. CCTV கண்காணிப்பு, வைஃபை வசதி, சூரியன் மின் உற்பத்தி வசதி, குடிநீர் இயந்திரங்கள் வசதிகளுடன் கூடிய 5 விடுதிகள் உள்ளன. மரிய குழந்தை இல்லம், வைகை இல்லம், காவேரி இல்லம் மாணவியர் விடுதிகளாகவும், வள்ளுவர் இல்லம்,
முதுநிலை மாணவர் விடுதி மாணவர்களின் விடுதிகளாகவும் நிறுவப்பட்டு வருகிறது. இவ்விடுதிகளின் முன் அலங்கார செடிகள் மற்றும் மரங்களின் மூலம் அழகுபடுத்துதல் மற்றும் அனைவரும் அமர்ந்து உணவுண்ணும் வகையில் பெரிய சாப்பாடு அறைகளும் அனைத்து விடுதிகளிலும் உள்ளன. விழாக்கள் என்றாலே கோலாகலம்தான். மாணவர்களின் தனித்திறமைகளையும் இயல், இசை, நாடகம் போன்றவற்றை பிரதிபலிக்கும் கலை திறன்களையும் வெளிக்கொணரும் வகையில் பல்வேறு விழாக்கள் நமது கல்லூரியில் நிகழ்ந்த வண்ணமே உள்ளன. அந்த வரிசையில் விவசாய பண்டிகையான